Praise the Lord. Hallelujah. கிறிஸ்தியஸில் பிரியமான அன்பின் சகோதரர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம தியானிக்க போறது யார் பெரியவங்கன்ற பிரச்சனை, அதை பத்தி நம்ம தியானிக்க போறோம். அன்பானவங்களே, இன்னைக்கு நம்முடைய உலகத்துல பாருங்களேன், ட்ரம்ப் பெரியவரா, புதின் பெரியவரா, அமெரிக்காவா, ரஷ்யாவா? அதே மாதிரி நம்முடைய தேசத்தின் அளவில் பார்த்தோம்னா இந்தியாவா, பாகிஸ்தானா, இந்தியாவா, சைனாவா என்று இப்படி யாரு பெரியவங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உலக அளவில் தொடங்கி வீடு அளவில் அது இருக்கதான் செய்கிறது. அல்லேலூயா. உலக அளவில் தொடங்கி புதின் அவரு ஒரு பெரியவர், அந்த ரஷ்யா பெருசா, அமெரிக்கா பெருசா என்கிறத போல இன்னைக்கு நம்முடைய நாட்டுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையில நீங்க பார்த்தீங்கன்னா என் மதம் தான் பெருசு, என் மதம் தான் பெருசுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தங்கள் மதங்களை உயர்த்தி பேசிக்கிறாங்க. அது உயர்த்தி பேசுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. தங்களுடைய பெருமைகளை, தங்களுடைய நம்பிக்கைகளை எங்கும் சொல்லலாம், அதுல தவறே இல்லை. ஆனா அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை, அடுத்தவர்களுடைய நம்பிக்கை நம்ம குறைக்கும் போதுதான் அங்க பிரச்சனையா வருது. அல்லேலூயா. நம்மளுடைய ஆதிக்கத்தை அடுத்தவங்க மேல காட்டும் போதுதான் நமக்கு பிரச்சனையே வருது. அது நாட்டுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, அது நல்லதே இல்லவே இல்லை. யாரு பெரியவங்கன்றது பெருசு இல்லை. இப்போ இன்னும் சில நாட்கள்ல நமக்கு தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் கூட எப்படி நம்ம தலைவர்களை நாம் தேர்ந்தெடுப்பது, எந்த கட்சியை தேர்ந்தெடுப்பதுங்கிறது கூட நமக்கு தெரியாம இருக்கிறோம். நமக்குள்ள என்ன பேசிக்கிறோம்? இந்த கட்சி தான் பெருசு, அந்த கட்சி தான் பெருசு, இந்த தலைவர் தான் பெரியவர், அவர் தான் பெரியவர் என்று சொல்லி கட்சிகளுக்குள்ளே, அரசியல் தலைவர்களுக்குள்ளே கூட பேசிக்கொள்றாங்க, மோதிக்கொள்றாங்க. ஆனா இந்த நேரத்துல நாம தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். உலக அளவிலும் சரி, அது நம்முடைய நாட்டின் அளவானாலும் சரி, நம்முடைய வீட்டுக்கானாலும் சரி, வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குது. நான் முக்கியமா இந்த நேரத்துல உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது இயேசு கிறிஸ்து, பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்துவம் என்பது ஒரு தனிப்பட்டவர்களுக்காகன்னு கிடையாது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அது கிறிஸ்தவர்களுக்குன்னு அப்படின்னு கிடையாது. அல்லேலூயா. அதை நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வீடியோக்குள்ள போறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி, எல்லாருக்குமே அது நல்லது. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்றது ரொம்ப நல்லது. இயேசு கிறிஸ்து பொதுவானவர், சிலுவை பொதுவானது, பரிசுத்த வேதாகமம் பொதுவானது, எல்லாருக்குமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் நான் எப்பவுமே கிறிஸ்தவத்தை நான் ஒரு மதம் என்று சொல்ல மாட்டேன். அது அன்பின் வழி, அது ஒரு அனுபவம். அல்லேலூயா. அன்பின் வழி, அனுபவம் கிறிஸ்தவம். இந்த பரிசுத்த வேதாகமும் உலகத்துக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை, வீட்டுக்கும் தேவை, அரசியல் தலைவர்களுக்கும் தேவை, சாமானிய மனிதர்களுக்கும் இது தேவை. இப்போ நம்முடைய நாட்டில் உலக அளவில் அமெரிக்கா, ரஷ்யா, அமெரிக்கா, மற்ற நாடுகளோடு பல பிரச்சனைங்க இருக்குது இல்லையா? மற்ற நாடுகளோடு பல விதமான பிரச்சனைங்க இருக்குது, சரிதான். அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் மத பிரச்சனைங்க இருக்குது. வட இந்தியாவெல்லாம் போனீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகளை இந்துக்கள் கிறிஸ்தவர்களை தாக்குகிறார்கள். ஏன் அப்படி தாக்குறாங்க? அதுக்கு வேதத்தின் அடிப்படையில இறுதி நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த உலகம் எதிர்த்து எழுங்கிறது ஒரு தீர்க்க தரிசனம். அதை பத்தி வேற ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். ஆனா யாரு பெரியவங்கன்றதுதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் இங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது தான் பிரச்சனை. சரி, போகட்டும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்புக்குரிய சகோதரர்களே, சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்றேன். அல்லேலூயா. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. அது எனக்கு சந்தோஷமா இருக்குது, என்னை உற்சாகப்படுத்துகிறது. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களுக்கு சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஷேர் பண்றவங்களுக்கும் கேட்குறேன், ஷேர் பண்றவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஷேர் பண்ணுங்க. பண்ணாதவங்க, இதுவரையிலும் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப வேல்யூபிளா எனக்கு இருக்குது. உங்க கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்.
இன்னும் அடுத்த லெவல்ல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத கூட நீங்க எனக்கு சொல்லலாம் கமெண்ட்ஸ்ல. உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கூட எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லலாம், நாங்க ஜெபிப்போம். உங்களுடைய லைக்ஸும் ரொம்ப அவசியமா இருக்குது. இதுவரையில ஷேர் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, கமெண்ட்ஸ் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. இப்ப பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கிறவங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். சரி, நாம் இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எனக்கு அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் நிலவும் பிரச்சனைகள் எதன் அடிப்படையில் நிலவுகிறது என்றால், யார் பெரியவர்கள் என்கிற பிரச்சனையில் நிலவுகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய மதமும் நாடும் பெரியதுதான். ஆனால் அவர்கள் பெரியவர்களாக தங்களை கருதுகிறவர்கள் அடுத்தவர்களுடைய சுதந்திரத்துல போய் கைய வைக்கக்கூடாது. அடுத்தவர்கள் மேல் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அதிகாரத்தை காட்டும் பொழுதுதான் அங்க பிரச்சனையே வருது. ஹல்லேலூயா. ஆனா மெய்யா இந்த நேரத்துல நாம தியானிக்க வேண்டியது என்ன? இப்ப அதுலயும் இந்திய கிறிஸ்தவர்களாகிய நாம இந்த நேரத்துல முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வரப்போகிறது. இந்த எலெக்ஷன் டைம்ல தனக்கு பிடிச்ச தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத விட, எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும், இந்த தலைவரை பிடிக்கும், அவருடைய பேச்சு பிடிக்கும் என்பதை விட, நம்ம ஆராய்ந்து பார்த்து அறிவோடு தெளிவோடு தேர்ந்தெடுப்பது நமக்கு நல்லது. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், சிலர் ஓட்டு போட போறீங்க. ஒரு சிலர் ஓட்டு போடும் போது ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போறது நம்முடைய சுதந்திரத்தை அடமானம் வச்சுட்டு போறதுக்கு சமம். தயவு செஞ்சு இதுவரையில யாராச்சும் செஞ்சிருந்தீங்கன்னா இனிமே செய்யாதீங்க. ஓட்டு கொடுக்கறது, ஓட்டுக்கு காசு கொடுக்கறதும் தப்பு, காசு வாங்குறதும் தப்பு. வேண்டாம், அது செய்ய வேண்டாம். நம்மளுடைய ஜனநாயக உரிமையை நாம வெளிப்படுத்துவோம். நல்ல தலைவரை, நல்ல ஆட்சியை நாம் தேர்ந்தெடுப்போம். இப்ப எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஒரு நல்ல தலைவரை, நல்ல அரசியல் கட்சியை, நல்ல தலைமையை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது? சரி, நான் இப்போ அதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரமா வேதத்துல லூக்காவின் சுவிசேஷத்துல 22வது அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நல்லா கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து பாடு அனுபவிக்கிறதுக்கு முன்னதாக அவருடைய கடைசி திரு விருந்து, அந்த நேரத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு இல்லை. ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி திருவிருந்து, லாஸ்டா கடைசியா தன்னுடைய நண்பர்களோடு, அப்போஸ்தலர்களோடு அவர் இருக்கிற அந்த இரவு, கடைசியா அவர் உட்கொள்ளுகிற திருவிருந்து. அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா அவருக்கு இருந்திருக்கும் பாருங்க. இது கடைசி இரவு என்று இல்லையா, கடைசியான திருவிருந்து. அது எவ்வளவு பெயினா இருந்திருக்கும் அவருக்கு. அந்த நேரத்துல ஆண்டவர் இயேசு, பைபிள் சொல்கிறது, வேதம் வாசிக்கிறேன் நானு, நேரமானதும் இயேசு திருத்துதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்கள் கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டி கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார், ஆனால் அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள் நடுவில் இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்க தொடங்கினார்கள். பாருங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையில மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இந்த கடைசி இரவு, இயேசு கிறிஸ்துடைய கடைசி இரவு, தன்னுடைய அன்பை முழுமையாக அவர் வெளிப்படுத்துகிற கடைசி இரவு. இந்த இரவுல, இந்த நேரத்துல
அவர் பந்தியில் அமர்ந்திருக்கிறாரு. அவரோடு அமர்ந்திருக்கிறவங்களுக்குள்ள எல்லாம் இப்போ ஒரு எண்ணம் வருது. 2 விதமான பேச்சு பேசுறாங்க. முதல்ல யாரு காட்டி கொடுப்பாங்க இவரை என்று சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அதோடு மட்டும் நின்றுட்டு இருந்தா பரவாயில்ல. அதை தொடர்ந்து 24வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. யாரு பெரியவங்க? இயேசு இறக்க போகிறார். இறந்துட்ட பிறகு அவர் இடத்துல யார் வர போறது? யாரு முக்கியமானவங்க? யார் அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வது என்று அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் வருது பாருங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய மனநிலையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய சூழ்நிலையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய வேதனை, அவருக்கு இருக்கிற வலியை அவர்கள் பொருட்படுத்தாமல், யார் இங்க பெரியவங்க, யார் லீடரா வர்றது, யார் தலைவரா வர்றது என்ற எண்ணம் தான் அவங்களுக்குள்ள அங்க வந்திருக்குது பாருங்களேன். இது எவ்வளவு ஒரு சுயநலம் இல்ல? இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், அவருடைய அன்பை ருசித்தவர்கள், அவரோடு பழகினவர்கள், ஆண்டவர் இயேசு இறக்க போகிறாரு, பாடு அனுபவிக்க போறாரு, அவருடைய கொடுமையான பாடு, அவருடைய பாடுகள் மிக கொடுமையானது என்று அதை பத்திலாம் இல்லாம, அப்படி இல்லாம அந்த இடத்துக்கு யார் வர்றதுன்னு யோசிக்கிறாங்க. இது சுயநலம். அன்புக்குரியவங்களே, இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். எப்படியாவது நான் அந்த தலைமை பதவிக்கு வரணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தேர்தல்ல காசை கொடுத்து அல்லது வேற எதையாச்சும் கொடுத்து பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் சுயநல பிரியர்கள். அவங்க நல்லவங்களா இருக்க முடியாது, நல்ல ஆட்சி தர முடியாது. உங்களுடைய ஓட்டை சம்பாதிக்கணும்னு சொல்லி உங்களை தங்கள் தலைமை பீடத்துல வரணும்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும் என்று அவங்க எதையும் செய்வாங்க. சிரிச்சுட்டே செய்வாங்க, அன்போடு அப்போ செய்வாங்க. காசு அன்போடு கொடுப்பாங்க. வாங்கிக்கம்மா, வாங்கிக்க, எந்த மூந்திரம் வாங்கிக்க, நகை விற்கிற வேலையை பாரு, இதெல்லாம் சொல்லி நான் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு, இதெல்லாம் சொல்லி 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 ஏமாத்துவாங்க. ஏமாந்து போகாதீங்க. அல்லேலூயா. அவங்க முன்னாடி ஆட்சியில இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால தேசம் வளர்ந்த வளர்ச்சி என்னங்கிறத பார்த்து, சமுதாயம் உயர்ந்திருக்கிறதாங்கிறத பார்த்து அவங்களுக்கு வாக்களிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இப்போ ஆண்டவர் இங்க ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார். யாரு பெரியவங்க என்று அவர்கள் தங்களுக்குள்ள விவாதித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், அதிகாரம் காட்டுகின்றவர்கள் நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. தன்னை ஒரு எக்ஸாம்பிளா சொல்றார். பந்தியில அமர்ந்திருக்கிறவங்க பெரியவங்களா, பந்தியில பணிவிடை செய்யறவங்க பெரியவங்களா என்று கேட்கும் பொழுது உலகம் என்ன சொல்லும்? அப்போஸ்தலர் என்ன சொல்லுவாங்க? பந்தியில அமர்ந்திருக்கிறவங்க தானே பெரியவங்க. ஆனா இயேசு சொல்றாரு, உங்களால பெரியவன் என்று மதிக்கப்படக்கூடிய நான் பந்தியில பணிவிடை புரிகிறவனாக நான் இருக்கிறேனே. அல்லேலூயா. ஆமா, இந்த நிகழ்ச்சியில தான் இயேசு ஆண்டவர் அவருடைய பாதங்களை கழுவினார். எனக்கு அன்பானவர்களே, ஆட்சி பீடத்துல நீங்கள் யாரை அமர செய்ய விரும்புகிறீர்களோ அவர்கள் அதிகாரம் செலுத்துகிறவர்களாக அல்ல, மாறாக உங்கள் மத்தியில வந்து நின்று உங்களை விசாரித்து உங்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக அவர்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு நீங்க நல்லா சிந்தித்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், எனக்கு அன்பானவங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது எங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதா இருக்கிறது. மீண்டும் வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.